Hi friends, 15/4 ஹர்லினோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக பிஃபோர் டே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம். நைட்டு சின்னதாக கேக் கட்டிங் பண்ணலான்னு யோசிச்சுட்டு, அதுவும் நான் தான் கேக் பண்ணுவேன்னு வேற வீரவசனம்லாம் பேசிட்டு போயிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ரெட் வெல்வெட் கேக் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு நல்லாவே வந்திருந்துச்சு. ஸோ அதே மாதிரி செய்யலான்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1/2 hour வேகிற கேக்கு 2 hours ஓவனில் வச்சும் வேகவே இல்லை. இது என்ன டிசைனோ தெரியல, ஏனோ தானோன்னு செய்யும்போது கூட டேஸ்ட்டு சூப்பராகவே வரும். பட் பார்த்து பொறுமையாக செய்யும்போது தான் இப்படியெல்லாம் சொதப்புது. இருந்தாலும் வெந்ததை சாப்பிட்டுட்டு செலிப்ரேஷன் ஓவர்னு போயிட்டு எல்லாரும் தூங்கியாச்சு. ஹர்லின் பர்த்டேக்காக அம்மா, தங்கச்சி, அத்தை, குழந்தைன்னு எல்லாருமே பிஃபோராகவே கிளம்பி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பர்த்டே மார்னிங் சமையல் எல்லாமே பெரிய அத்தை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க நாகர்கோவில் சைடு. ஸோ அவங்க சமையல் எல்லாமே செம சூப்பராக இருந்தது. இதுதான் கை பக்குவம்னு சொல்லுவாங்க போல். எனக்கு கை இருக்குது, ஆனால் அந்த பக்குவம் தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். எங்கள் அத்தை சிம்பிளாக பருப்பு குழம்பு, முருங்கைக்காய் கூட்டு, ரசம்னு தான் செஞ்சுருந்தாங்க. பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுல ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். சில பேர் வீட்லேயே எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் மண்டபம்லாம் புக் பண்ணி மேரேஜ் பண்ணுற அளவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. பர்த்டே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான் எப்போவுமே. எங்கள் வீட்டிலலாம் பர்த்டேக்கு அழகாக ஒரு ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. மார்னிங் எழுந்திரிச்சதுமே அம்மா எனக்கு பிடிச்ச சமையலாக செஞ்சு வச்சுட்ருப்பாங்க. அப்பா ஒரு 4 பீஸ் கேக் வாங்கிட்டு வந்து தருவாங்க. அதை நாங்கள் 4 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அவ்வளோதான் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன். சின்ன வயசுலலாம் நான் கேக் வெட்டினது கிடையாது. காலேஜ் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோட யோகேஷ் அண்ணா தான் வருஷம் கேக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வருவாங்க. ஃபேமிலியாக நின்று கேக் கட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக தான் என்ஜாய் பண்ணுவேன். எல்லாருக்குமே இந்த மாதிரி பர்த்டே வரும்போது அது ஸ்பெஷலாக தானே இருக்கும். என்னோட ஹர்லின் பர்த்டேவை சும்மா 4 செவத்துக்குள்ளே வச்சு செலிப்ரேட் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கும் பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்ட் டைமுக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் இந்த சென்னையோட ஸ்பெஷல் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். வண்டியை உருட்டுன்னு 1 hour ரீச் பண்ண வேண்டிய ஈசிஆர் பீச்சுக்கு 2 hours மேலே ஆயிடுச்சு. போகிற வழியில் ஆர்டர் கொடுத்துருந்த கேக்கெல்லாம் வாங்கிட்டு அங்கே ரீச் ஆகும்போது டைம் கரெக்டாக 6:15 கிட்டே இருந்தது. அம்மா, தங்கச்சி, அத்தை எல்லாருமே பலூன்லாம் ஊதி டேபிள்லாம் வச்சு கேக் கட்டிங்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஹர்லினுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விட்டுட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு உட்கார வச்சாச்சு. அவளை தனியாக கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. தென் நாங்கள் 3 பேரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்தோம். ஃபைனலாக நிலா வெளிச்சத்துலேயும் கடல் சத்தத்துலேயும் பீஸ்ஃபுல்லாக கேக் கட்டிங்லாம் முடிச்சாச்சு. ஹரிபரியாக பண்ணியிருந்தாலும் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் பீச்சில் வாக்கெலாம் போயிட்டு அங்கே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஹர்லினுக்கு இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியரில் செலிப்ரேட் பண்ணது இப்போன்னு இல்லை, ஃப்யூச்சரில் பார்த்தா கூட பிடிக்கும்னு தான் நம்புகிறோம்.